வங்கக்கடலில் வலுவடைந்தது காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என தகவல். நாகை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். அரசியலமைப்பு சட்டம் குறித்து பள்ளிகளில் போட்டிகள் நடத்த வேண்டும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. தொடர் தோல்விகளை சந்தித்த திமுக 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சிக்கு வரவில்லையா? அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி பழனிசாமி பேச்சு. தமிழகத்தின் கல்வி கட்டமைப்பை நீட் தேர்வு சீரழிப்பதாக சபாநாயகர் அப்பாவு குற்றச்சாட்டு. பள்ளி கல்வித்துறைக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய நிதியை நிறுத்தி வைத்தது ஏன் எனவும் கேள்வி. நாடாளுமன்றத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது குறித்து விவாதிக்க கோரியுள்ளோம். அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பின் திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் TR பாலு பேட்டி. நியாய விலை கடைகளில் பருப்பு விநியோகம் சீராக நடைபெற்று வருகிறது. உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி விளக்கம். பொங்கல் நாளன்று நடைபெறவுள்ள CA தேர்வுகள் தமிழ் பண்பாட்டை அவமதிக்கும் செயல் என்று சு. வெங்கடேசன் MP கண்டனம். தேசிய முந்திரி தின விழாவை முன்னிட்டு பன்ருட்டியில் உலக சாதனை நிகழ்ச்சி. 150 ட்ரோன்கள் மூலம் வானில் இந்திய வரைபடம் காண்பித்து அசத்தல். சபரிமலை ஐயப்ப பக்தர்களுக்கு சென்னையிலிருந்து 5 லட்சம் பிஸ்கட் பாக்கெட்டுகள் அனுப்பி வைப்பு. லாரியை வழியனுப்பி வைத்தார் அமைச்சர் சேகர்பாபு. ஜார்க்கண்டில் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் ஏமந்த் சோரன். வருகிற 28ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக தகவல். தேவேந்திர பட்னாவிஸ் மகாராஷ்டிராவின் அடுத்த முதலமைச்சராக வாய்ப்பு. தனி பெருங்கட்சியாக பாஜக உருவெடுத்துள்ள நிலையில் தகவல். இலங்கைக்கு 25,330 கோடி நிதியுதவி வழங்க சர்வதேச நாணய நிதியம் ஒப்புதல். IMF குழு மதிப்பாய்வை தொடர்ந்து நடவடிக்கை. பதினெட்டாவது IPL சீசனுக்காக ஏலம் சவுதி அரேபியாவில் தொடங்கியது. இந்தியா மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த 577 வீரர்கள் ஏலத்தில் இடம்பெற்றுள்ளதாக தகவல். 27 கோடி ரூபாய்க்கு ஏலம் போனார் இந்திய வீரர் ரிஷப் பண்ட். அதிகபட்ச தொகைக்கு ஏலம் எடுத்தது லக்னோ அணி. விறுவிறுப்பாக நடைபெற்ற IPL ஏலம். இந்திய அணி வீரர் ஸ்ரேயஸை 26.75 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்த பஞ்சாப் அணி. IPL போட்டியில் மீண்டும் சென்னை அணிக்கு திரும்பிய அஸ்வின் வருகையால் CSK ரசிகர்கள் உற்சாகம். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி. சதம் அடித்து அசத்தினார் விராட் கோலி.